ஹாய்மா. நம்ம இப்போ வந்து நாட்டு நெல்லிக்காயில் ஊறுகாய் தான் போட போகிறோம். நாட்டு நெல்லிக்காய் அதை வச்சு வேக வச்சுட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நான் அழகாக எடுத்து வச்சுட்டேன். இதுதான் இப்போ ஊறுகாவுக்கும் தொக்குக்கும் ரெண்டுக்கும் சேர்த்தே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் தான் போட போகிறோம். ஊறுகாய்க்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, பெருங்காயம், வெந்தயம், கடுகு, உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் வெல்லம், நல்லெண்ணெய், அவ்வளோதான் ஊறுகாய்க்கு தேவை. இந்த புளி வந்து தொக்குக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது செய்கிறதுக்கு. இப்போ இதை வந்துட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது 3யும் நம்ம இப்போ வந்துட்டு வறுக்க போகிறோம். எண்ணெய் இல்லாமல் கடுகை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். பார்த்திங்களா, சட சடன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு பொரிஞ்சு வந்தாலேயும் கடுகு வறுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பவுட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு வெந்தயத்தையும் போட்டுட்டு நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. எண்ணெய் ஊற்றாமையே வெந்தயத்தையும் நல்லா வறுத்துற வேண்டியது தான். இது வந்துட்டு பொரியும் சவுண்டு வரும்னெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. வெந்தயம் வந்துட்டு சவுண்டு வராது. அந்த கலர் மாறி வரும். கலர் மாறி வரும்போது கருகவும் விட்டுறாமல் நல்ல ஒரு கலர் வரும்போது நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா கடுகுல மாதிரியெல்லாம் இதுக்கு சவுண்டு வராதுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வெந்தயத்தை பார்த்து நீங்கள் வறுத்தெடுக்கணும். இதை இப்போ நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேனோ அது மாதிரி எடுத்தாலே போதும். இந்த அளவுக்கு வெந்தயம் வறுபட்டாலே போதும். அதை எடுத்து அதையும் தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம பெருங்காயத்தை வறுக்கணும். பெருங்காயத்தை வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்தா அது வறுபடாது. அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த நல்லெண்ணெயில் நம்ம பெருங்காயத்தை வறுக்கணும். அதனால் இப்போ கொஞ்சம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு பெருங்காயத்தை வந்துட்டு கட்டி பெருங்காயத்தை நான் தட்டி தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய கட்டியாக இருந்தாக்கா வறுபடாதுங்கிறதுனால நல்லா தட்டி நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் ஆக்கி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதில் போட்டுட்டு நல்லா வறுக்கணும். இதை எப்படி வறுக்கணுன்னா நல்லா கருகிற அளவுக்கே வறுக்கணும். அப்போ தான் இது வந்துட்டு பவுட்ரு ஆகும். இல்லைன்னா அப்படியே கிடக்கும். மிக்சியில் போட்டால் கூட பவுட்ரு பண்ண முடியாது. அதனால் நல்லா கருகிற அளவுக்கே இதை நம்ம வறுத்து இதை எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணியாச்சு இப்போது. சரிங்களா, கடுகு, வெந்தயத்து கூடவே நான் பெருங்காயத்தையும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு ரெடி. இந்த வெந்தயமும் கடுகும் பெருங்காயம் நுணுக்கி வச்சிட்டாலே ஊறுகாய் போட்ட மாதிரி தான். கொஞ்சம் நேரத்துலேயே ஊறுகாய் ரெடி ஆயிரும். 10 நிமிஷத்தில் ஊறுகாய் ரெடி நமக்கு. இப்போ வந்துட்டு வடைசட்டி வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் எதுக்குன்னாக்கா நம்ம இட்லி பானையில் வச்சு தான் ஆவியில் நெல்லிக்காய் வேக வச்சோம். வேக வச்சது நல்லா வதங்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, நம்ம கடுகு பவுட்ரு பண்ணி போடுறோம். இருந்தாலும் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டுட்டு நம்ம இந்த நெல்லிக்காவை அந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். ஏன்னா ஆவியில் இருந்ததுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நெல்லிக்காய். ஏன்னா இது வந்துட்டு நம்ம 6 மாதம் 1 வருஷம் வச்சு சாப்பிட்ற பொருள். அதனால் நல்லா வதக்கிக்கணும். அந்த ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாமே நம்ம இதில் சேர்க்கணும். அதனால் இப்போ வந்துட்டு நான் நிறையாவே நெல்லிக்காய் வாங்கி கொண்டு வச்சுருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு நெல்லிக்காய் நான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்க வச்சிடணும். நல்லா வதங்கிக்கிட்டே இருந்துச்சுனாலே அந்த எண்ணெய் இதிலே பிரிஞ்சு வர்றது தெரியும். எண்ணெய் தனியாக அது மேலே தெரியும் நமக்கு. ஏன்னா நான் அளவுக்கு மீறி எண்ணெயும் ஊற்றலை, அளவாக தான் ஊற்றிருக்கேன், ஜாஸ்தி ஊற்றலை. செஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா அது அப்படியே இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் வீணாக போகாது. அதனால் இப்போ வந்துட்டு இதில் உப்பு போடுறோம். உப்பு வந்துட்டு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ நல்லது தான். ஏன்னா ஊறுகாய்க்கு உப்பு அதிகமாக இருக்கணும். நான் உப்பு ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். நீங்கள் ஊறுகாய் போடும்போது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ காரம் இருக்குங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் கடுகும் வறுத்தது போட்டுட்டேன். 3 ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. இதெல்லாம் இப்போ நல்லா கிண்டி விடணும். இது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற கொஞ்சம் வெல்லத்தையும் இதில் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டோம்னாக்கா அது நல்லா உருகி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெல்லமும் போட்டாச்சு. இந்த வெல்லம் எதுக்காக போடுறோன்னா
நெல்லிக்காயில் வந்து ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். அந்த துவர்ப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக இதில் வந்துட்டு நம்ம வெல்லம் போடுறது. வெல்லம் போடாமையும் செய்யலாம். சாப்பிட்றது துவர்ப்பு சாப்பிட பிடிக்குங்கிறவங்களுக்கு வெல்லம் தேவையில்லை. நம்ம வீட்டில் பிள்ளைங்க யாராவது சாப்பிடுவாங்க. அதனால பொண்ணுங்களுக்கெல்லாம் வெல்லம் போட்டால் தான் பிடிக்கும். அதனால கொஞ்சமாக வெல்லம் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா வதங்குற அளவுக்கு அவ்வளோ நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த இதெல்லாம் போட்ட வெல்லமும் நல்லா உருகி நல்லா வந்துருச்சு. அப்படி நம்மளோட ஊறுகாயும் ரெடி ஆயிருச்சு. இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட எனக்கு இருக்கும். நான் போடுற ஊறுகாய் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நான் மாங்காய் ஊறுகாய் போட்டாலே அது இருக்கும் 2 வருஷத்துக்கெல்லாம். அதனால் இந்த ஊறுகாயும் இருக்கும் எப்படியும் 1 வருஷத்துக்காவது. நான் இடையில ஒரு ட்ரிப் நான் உங்களுக்கு என்னோடய ஊறுகாயை நான் காமிக்கிறேன் சில மாதங்களுக்கு அப்புறம். இவ்வளோ தாங்க ஊறுகாய். ஓகே, பாய்.